எல்லாருமே அவங்களோட கஷ்டத்தை அவங்களோட வயசுக்கு அனுபவிச்சிருப்பாங்க. ஆனா இவ்வளவு சின்ன வயசுலயே எல்லா கஷ்டத்தையும் எனக்கு வந்து நிறைய ஒரு பாடி ஷேமிங் வரும். உங்களுக்குலாம் எதுக்கு மேரேஜ், குழந்தையே பிறக்காது, நீங்க இப்படிதான் நினைச்சிட்டு இருப்பீங்க, நிறைய கமெண்ட்ஸ் வரும். ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது நான் வீடியோக்கே வரமாட்டேன், வீடியோ வேணாம்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் லாக் அவுட் பண்ற அளவுக்கு போயிட்டாரு. இந்த 6th படிக்கிற பையன் 7th படிக்கிற பையன் நம்மளை அசிங்கமா திட்டி இருப்பான், புல்லுக்குள்ள இருக்கும் வரும். உங்ககிட்ட எல்லாம் நான் பேச்சு வாங்கணுமா? ஷார்ட் ஃபிலிமில் வந்து 2 பேரும் மீட் பண்ணோம். நான் அப்போ தான் வந்து அதுக்கு முன்னாடி நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கப்புள்ஸாக பண்ணுற ஷார்ட் ஃபிலிம் வந்து இவங்க கூட தான் பண்ணுறேன். இவங்க வந்து எனக்கு ஒரு ஹீரோயினியாகவும் ஹீரோவாகவும் பண்ணோம். அதில் வந்து லவ்வெல்லாம் இல்லை, சும்மா நார்மலாக அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், ஓகே அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் கல்யாண கெட்டப்புன்னு சொல்லிட்டு ஒரு சீன் ஒன்று எடுத்தாங்க. அதில் வந்து எனக்கு இந்த கெட்டப் மாதிரியே ஒரு கெட்டப்பு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் ஒரு 2 நாளில் லவ் சொல்லிட்டோம் நினைக்கிறேன். 2 நாளில் வந்து அப்படியே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 2 நாள்லயே லவ் பண்ண ஆரம்பிச்சோம். டக்குன்னு லவ் பண்ணோம். அதுக்கப்புறம் 8 monthsலேயே மேரேஜ் பண்ணிட்டோம். 2 நாள்ல காதல், 8 மாசத்துல கல்யாணம். இப்போ நான் செகண்ட் டே மறுபடியும் ஒரு ஷூட்டில் இவங்களுடைய அந்த மேக்கப்பு தாலி இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணி நம்மளாம் ப்ராங்க் பண்ணுவோம்ல, அதே மாதிரி எங்கள் வீட்டில் சும்மா எங்கள் அம்மா கூப்பிட்டு இந்த மாதிரி அம்மா நான் கல்யாணம் பண்ணிட்டேன், இதுதான் என் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சும்மா எங்கள் அம்மாட்ட ப்ராங்க் பண்ணேன். எங்கள் அம்மா வந்து நீ கல்யாணம் பண்ணாலே போதும் கூட்டிகிட்டு வா அப்படின்ட்டாங்க. அது சும்மா ஒரு ப்ராங்காக பண்ணது தான், ஏன்னா அந்த கெட்டப்பில் இருந்ததுனால சும்மா ஒரு ப்ராங்காக பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கே பிடிச்சிருச்சு, அவங்களுக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி 2 நாள் அப்படியே பிக்கப் பண்ணிட்டு இல்லை மேரேஜ் கெட்டப்பில் வந்து 2 பேருக்குமே லவ் வந்துருச்சு. பேரா ஒரு வீடியோ போட்டோம், அதுக்கு வந்து கமெண்ட்ஸு, இப்போ ரோட்டில் போகும்போது நியூவாக மேரேஜ் ஆனவங்க பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தாங்காட்டி எங்களுக்குள்ளேயே ஒரு லவ் வந்துருச்சு, நம்ம மேரேஜ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இவங்க வீட்டுக்கு போகும்போது இவங்க அம்மாட்ட வந்து இவங்க தனியாக பேசியிருக்காங்க, எனக்கு தெரியாது மேரேஜ் பண்ணிட்டேன்னு. இவங்க அம்மா நிஜமா நினச்சிட்டு வலது கால் எடுத்து வச்சுவா, விளக்கேற்றி எல்லாமே பண்ணிட்டாங்க. நானும் தாலி கயிறோட போயிருந்தேன்னா ஷூட் முடிச்சு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு. அப்படியே எல்லாம் டப் டப்னு முடிஞ்சிருச்சு. அப்புறம் அதே மாதிரி எங்கள் வீட்லேயும் வந்து மேரேஜுக்கு வந்து பேசி 2 பேருக்குமே பூ வச்சாச்சு. ஒரு சின்ன இஷ்யூனால அப்படியே நான் வெளியே வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அவங்களும் யதார்த்தமாக இந்த பொண்ணு தான் மருமகாவா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வலது கால் எடுத்து வச்சுவா, விளக்கேற்றி காலில் விழுந்து அப்படியே நான் ரியலாக மேரேஜ் பண்ணிட்டு போனால் எந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி பண்ணி அப்படியே அவங்க வீட்லேயும் நாங்கள் 1 வீக்லேயே சொல்லிட்டோம். எங்கள் வீட்டில் வந்து ஒரு 5 months கழித்து சொல்லிட்டு அப்படியே அதுக்கப்புறம் மேரேஜும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் சின்ன இஷ்யூனால நாங்கள் வெளியே வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். பொண்ணு வீட்டு சைட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் டெரராக இருப்பாங்களா, அதனால் அவங்க வீட்டு சைட்லாம் சொல்ல சும்மா எங்கள் அம்மா ஜாலியாக ஒரு சைல்டு ஷார்ட் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட மட்டும் ஒரு சின்ன ப்ராங்க், அதுவுமே நார்மலாக ஆயிடுச்சு. ரொம்ப சீரியஸாக கொண்டு போகல, ஏன்னா சீரியஸாக கொண்டு போனால் விட்டுருக்க மாட்டாங்க வெளியே, நீ உள்ளே ஏறு அப்படின்னு. அதனால் கொஞ்சம் ஜாலியான ப்ராங்க் தான். அதுக்கப்புறம் ஓப்பனாகவே சொல்லிட்டோம். அப்போ வரைக்குமே இந்த லவ்லாம் சொல்லிக்கல. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபோனில் பேச அப்படியே சொல்லி ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒரு 2-3 வீடியோஸ்லாம் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ கல்யாண கெட்டப்பில் வீடியோ பண்ணதுனால கொஞ்சம் ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து கண்டினியூஸாக வீடியோ பண்ண ஆரம்பித்தோம். லவ் பண்ணும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அவங்க வீட்லேயும் பேசி ஓகேலாம் வாங்கி ஒரு 8 monthsல வந்து மேரேஜ் பூவெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சின்ன இஷ்யூனால மறுபடியும் நாங்கள் வெளியே வந்து மேரேஜ் பண்ணிட்டோம். இப்போ எல்லாருமே ஹாப்பியாக இருக்கும் ஃபேமிலியோட. ஃபர்ஸ்ட் டேலேருந்தே நான் அவளை கண்டுக்கவே இல்லை, இவங்க தான் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க என்ன. நான் அவளை யாரா இவன் சும்மா கண்ணாடியில் அவளை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படிதான் மனசுக்குள்ள நான் திட்டிகிட்டே இருந்தேன். ஆனால் வந்து அந்த எப்படி சொல்கிறது, இந்தாங்க அந்த கேரிங், நம்ம ஒருத்தவங்களை அவாய்ட் பண்ணுறோம் தெரிஞ்சு அவங்க வந்து கேரிங் பண்ணுவாங்கல்ல. நான் சாப்பிடும்போது வந்து கிட்ட உட்காடுறேங்க, இந்தாங்க ஸ்பூன், இப்பெல்லாம் அந்த எப்படி சொல்கிறது கரெக்ட் பண்ணுற மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் நான் அப்படியே ஓகே அப்படின்ற மாதிரி அந்த 2 days அந்த ஒரே நாள்லேயே வந்து நிறைய என்ன இது பண்ணி கிட்ட உட்கார்றது. நான் அண்ணான்னு கூப்பிட்டா உன்ன இல்லடா இச்சி என்ன இல்லடா உன்னே தான் கூப்பிடுறாங்க அந்த பக்கத்துல அப்படி அந்த மாதிரி உள்ளே நடந்து எல்லாருமே கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லை, ஆனா எல்லாரும் சுத்தி கலாய்ச்சி லவ் வர வச்சுட்டாங்க. பிஹேவியரை காட்டுது அப்படிங்கிறப்போ இவங்க திடீர்னு வேணான்னு சொல்லிட்டாங்க. என்ன லவ் பண்ணிட்டு திடீர்னு வேணான்னு சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு 1 மாசமா அழுது அப்புறம் திருப்பி அக்செப்ட் பண்ண வச்சேன். இவங்க தான் எனக்கு ப்ரப்போஸே பண்ணாங்க, ஆனா வேணான்னு சொல்லிட்டாங்க ஒரே மாசத்துல. இல்லை, அதாவது எப்படின்னா நம்ம ஒரு மெச்சூரிட்டி இவளுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு. நான் வேணான்னு சொன்னேன்னா லவ் வேணான்னு சொல்ல, இந்த 3 years வந்து பார்க்க வேணாம் பேச வேணாம் நீ காலேஜை முடி அப்படின்னு. ஏன்னா எனக்கு இவ்வளோ ஒரு சைலண்ட்டான ஒரு பொண்ணாக இருந்துச்சு. நான் இப்போ கொஞ்சம் வைலண்ட்டாக இருக்கும்போது இவள் சைலண்ட்டு நம்ம கொஞ்சம் செட் ஆகும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த குழந்தைங்களோட சுற்றுற பொண்ணாகவே இருக்குது. ஏதாவது ஒன்றா சும்மா இந்த சேரை இப்படி சுற்றிட்டு நடந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு குழந்தைத்தனமாகவே இருந்துச்சு. ஐயோ தெரியாமல் இந்த பிள்ளை குழந்தைத்தனமாக போய் லவ் பண்ணிட்டோம். சரி ஒரு 4 வருஷம் ஒரு 3 வருஷம் காலேஜை முடிக்கட்டும், அதுக்குள்ளே அவளும் கொஞ்சம் மெச்சூர் ஆவான்னு சொல்லிட்டு அதனால் இந்த 3 வருஷம் கேப்பை தான் கேட்டேன். அதுக்குள்ள ஒரு பெரிய என்னன்னா நான் வந்து இவங்களோட ரொம்ப சின்ன பொண்ணு, 5 years
ஸோ அதுலேயே வந்து இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன 5 years சின்ன பொண்ணை வந்து லவ் பண்ணுறோம், அதுலேயே வந்து தாட் தோணி இருக்கு, அதனால தான் வேணான்னு சொல்லியிருக்காரு. குழந்தையா இருந்தால் பிஹேவியர்லாம் அந்த மாதிரி குழந்தனமாக இருந்துச்சு, நமக்கு வேணாம், நம்மளே ஏதோ மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் அவளே மெச்சூரிட்டி கொண்டு வந்துட்டேன். இப்போ ஓகே, நார்மலாக பேசுகிறா, அப்படிலாம் இல்லை. ஏதாவது ஒன்று கேட்டோம் அப்படின்னா அன்னைக்கு காலையில் 6 மணி அதுலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்லேருந்து பேசிட்டு வருவாங்க. அண்ட் கமெண்ட்ஸும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக வரும். அதுவும் நம்ம பாடி ஷேமிங் பண்ணுற மாதிரி வரும். நம்ம வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருப்போம், சம்மந்தமே இல்லாமல் இதெல்லாம் ஒரு நடிப்பானுவாங்க, எவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கோம். இந்த மாதிரியெல்லாம் நம்ம டேலண்ட்டை வச்சும் நம்ம பாடியை வச்சு வரும்போது எப்படி இருக்கு? எனக்கு வந்து நிறையா வரும், பாடி ஷேமிங் வரும். அது இல்லாமல் இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களையும் நிறையா பேசுவாங்க, உங்களுக்குலாம் எதுக்கு மேரேஜ், அப்புறம் இப்போ நாங்கள் பேபி பிளான் தள்ளி வச்சதுக்கே வந்து நிறையா பேர் உங்களுக்குலாம் குழந்தையே பிறக்காது, நீங்கள் இப்படி தான் நினச்சிட்டு இருப்பீங்க, நிறையா கமெண்ட்ஸ் வரும். ஆனால் நான் வந்து எதையுமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். இவங்க வந்து அவங்க கூட ஃபைட் பண்ணுவாங்க, அவங்க கமெண்ட்டுக்கு போய் கீழே ரிப்ளை பண்ணுறது, டேரெக்டாக அவங்க மெசேஜில் போய் இவங்க பேசுறது, இந்த மாதிரி பண்ணுவாங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்காது. வேணாம், விட்டுருங்க. அவங்களால என்ன பண்ண முடியும்? பேச மட்டும்தான் முடியும். நான் நிறையா பேர்த்து அதான் சொல்கிறேன், அவங்களால வந்து பேச மட்டும்தான் முடியும். ஆனால் நம்ம அப்படி இல்லை, வளர்ந்துக்கிட்டே தான் போகிறோம். அவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கோம். இதை மட்டும் தான் இவங்கள்ட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். இவங்களும் வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் மாறல. என்னைய பேசினா, அவங்க அம்மாவை பேசினா, இந்த மாதிரிலாம் ரொம்ப கோவம் வரும் இவருக்கு. இவரை பேசினா கூட விட்டுருவாங்க, எங்களை பேசினா ரொம்ப கோவம் வரும். அதை வந்து அவர் மாற்றிக்கணும் கொஞ்சம். இன்னுமே அந்த மென்டாலிட்டி போகல. இடையில கூட ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது, நான் வீடியோக்கே வரமாட்டேன், வீடியோ வேணாம்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் யூடியூப்லாம் லாக் அவுட் பண்ணுற அளவுக்கு போயிட்டாரு கமெண்ட்ஸை பார்த்து. நான் கொஞ்ச நாளாக இதில் இருக்கனால வேணாம், அதெல்லாம் வரதான் செய்யும், அவங்களால பேச மட்டும் தான் முடியும், நம்மளோட எஃபர்ட்டை போட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இல்லை, ஆக்சுவலாக ஒரு நார்மல் கமெண்ட் எல்லாம் வந்து நான் வந்து விட்டுருவேன். நார்மலாக இப்போனா பண்ணி மாதிரி இருக்கேன், நான் மாடு மாதிரி இருக்கேன், எருமை மாடு மாதிரி, இதெல்லாம் வந்து விட்டுருவேன். இதையும் மீறி வல்கராக சில வேர்ட்ஸ் வரும்போது பிளாக் பண்ணுவோம். ஆனால் எப்படின்னா அவன் ஐடிக்குள்ளே போய் ஒரு தடவை பார்க்கணுன்னு தோணும். நம்மளை திட்டுற அளவுக்கு நீ எப்படி இருக்கேன்னு நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு உள்ளே போவோம். இந்த 6th படிக்கிற பையன் 7th படிக்கிற பையன் நம்மளை அசிங்கமாக திட்டியிருப்பான். புல்லுக்குள்ளே ஒரு கோவம் வரும். உங்ககிட்டலாம் நான் பேச்சு வாங்கணுமா, முதல்ல நீ யார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கிற ஒரு கோவம் வரும். ஏன்னா அஸ்வின் வந்து இப்போ சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் இப்படி இல்லை. ஃபஸ்ட்லேருந்தே ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே, இந்த பாய்ஸ் ஸ்கூல் படிக்கிறதுல இந்த கோவம் வந்து அப்பத்துலேருந்தே இருக்குது. ஏன்னா எனக்குமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து அப்பா இல்லாமல் அம்மா அக்கா இந்த மாதிரி ஒரு லேடிஸை ப்ரொடெக்ட் பண்ணுற பையனாகவே இருந்து இப்போ என் பொண்டாட்டி இந்த மாதிரி பேசும்போது எனக்கு அந்த கோவம் உள்ளேருந்து வரும். அதுவும் நீ அழகாக நீ அஜித் விஜயாக இருந்து எங்களை சொன்னீங்கன்னா ஓகே, நீ ஏன் இப்படி இருக்கும்போது நீ ஏன் நான் பேசுகிற, அதுவும் சின்ன பசங்களை பேசும்போது இன்னும் கடுப்பாகும். சிலதெல்லாம் வந்து தட்டி விட்டுருக்கேன், சிலது வந்து முடியாமல் கோவம் வந்து திட்டி விட்டுருக்கேன், அவ்வளோதான். அதை நான் வாங்கி ஈஸியாக பிளாக் பண்ணிட்டு அவளை வந்து ரிலாக்ஸ் பண்ணிடுவேன், அவ்வளோதான். என் மைண்ட் செட்டுக்கு நான் அவளை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு தடவை கூட உனக்கு என்ன வேணும், உன் மைண்ட் செட் என்ன, அந்த மாதிரி கேட்டதில்லை.